வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அதுவும் இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் கூடையை தூக்கிச் சென்றான். அவன் கூடையை தூக்கிச் சென்றான் எப்படி சொல்லலாம்? ஸோ பேஸ்கெட். ஸோ கூடைன்னா என்ன? பேஸ்கெட். ஸோ அவன் கூடையை தூக்கிச் சென்றான். அவன் பேஸ்கெட்டை தூக்கிட்டு போனான் எப்படி சொல்லலாம்? He carried the basket. He carried the basket. ஸோ அவன் கூடையை தூக்கிச் சென்றான் அப்படின்னா He carried the basket. ஸோ சூப்பர் மார்க்கெட், மார்க்கெட்லாம் போகும்போது கூடை தூக்கிட்டு போகிறோம்ல. ஸோ ஹீ கேரிடு த பேஸ்கெட். ஹீ கேரிடு த பேஸ்கெட்னா அவன் கூடையை தூக்கி சென்றான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? நாங்கள் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தோம். நாங்கள் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தோம். நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. நாங்கள் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தோம். We waited at the bus stop. We waited at the bus stop. We waited at the bus stop அப்படின்னா நாங்கள் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தோம். We waited at the bus stop. ஸோ நாங்கள் பஸ்ஸுக்காக காத்திருந்தோம் அப்படிங்கிறது தான் We waited at the bus stop அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? அறை குளிராக இருக்கிறது. அறை குளிராக இருக்கிறது. ஸோ அப்படின்னா என்ன? ஸோ ரூம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ரூம் குளிருது. அறை குளிராக இருக்குதுன்னா ஸோ ரூம் ரொம்ப குளிராக இருக்குது. The room feels cold. The room feels cold. The room feels cold அப்படின்னா ஸோ கோல்டுனா குளிர்னு அர்த்தம். ஸோ the room feels coldனா அறை குளிராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அறை குளிராக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? The room feels cold. அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? அவன் புதிய சட்டை வாங்க விரும்புகிறான். அவன் புதிய சட்டை வாங்க விரும்புகிறான். ஸோ புதுசாக ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்றான். ஸோ இருக்கிறதெல்லாம் பழைய சட்டை, ஸோ அதனால் புதுசாக ஷர்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றான். எப்படி சொல்லலாம்? He wants to buy a new shirt. 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 அவன் புதுசாக ஒரு சட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்றான். He wants to buy a new shirt. ஓகே, அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? நாம் விரைவில் கிளம்ப வேண்டும். நாம் விரைவில் கிளம்ப வேண்டும். நம்ம சீக்கிரம் கிளம்பணும், லேட் ஆச்சு, நம்ம சீக்கிரம் கிளம்பணும் எப்படி சொல்லலாம்? நாம் விரைவில் கிளம்ப வேண்டும். We should leave soon. We should leave soon. We should leave soonனா நாம் விரைவில் கிளம்ப வேண்டும். We should leave soon. ஸோ soon அப்படின்னா விரைவில், ஸோ விரைவாகன்னு அர்த்தம். ஸோ நாம் விரைவில் கிளம்ப வேண்டும். We should leave soon. ஓகே, ஸோ நாம் விரைவில் கிளம்பணும் அப்படின்னா We should leave soon. அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? நான் என் காலணிகளை சுத்தம் செய்தேன். நான் என் காலணிகளை சுத்தம் செய்தேன். என்னுடைய செப்பலை நான் க்ளீன் பண்ணேன். ஸோ ரொம்ப அழுக்காக இருந்தது. ஸோ அதனால் நான் என்னோடய காலணிகளை சுத்தம் செஞ்சேன். எப்படி சொல்லலாம்? I cleaned my shoes. I cleaned my shoes அப்படின்னா I cleaned my shoes அப்படின்னா நான் என் காலணிகளை சுத்தம் செய்தேன் அப்படின்னு அர்த்தம். I cleaned my shoesனா நான் என் காலணிகளை சுத்தம் செய்தேன் அப்படின்னு அர்த்தம். I cleaned my shoesனா நான் என் காலணிகளை சுத்தம் செய்தேன். அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். ஸோ டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்படி சொல்லலாம்? ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். The teacher asked a question. The teacher asked a question. ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். The teacher asked a question. ஸோ கொஸ்டின்னா கேள்வி, ஸோ ஆஸ்க்னா ஸோ கேட்குறதல், ஸோ கேட்டல். The teacher asked a question. ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். ரொம்ப சிம்பிள். அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா?
அவள் குடையை மறந்தாள். அவள் குடையை மறந்தாள். ஸோ அவள் வந்து குடையை மறந்துட்டா. எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லி அவள் குடையை மறந்துட்டா. அவள் குடையை மறந்துட்டா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்லலாம்? She forgot her umbrella. She forgot her umbrella. ஸோ forgotனா மறந்தல். ஸோ மறத்தல். ஓகே, அம்பர்லானா குடை. ஸோ she forgot her umbrella அவள் குடையை மறந்தாள், மறந்துட்டா. she forgot her umbrella அவள் குடையை மறந்தாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? தெரு மிகவும் அமைதியாக இருக்கிறது. தெரு மிகவும் அமைதியாக இருக்கிறது. ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? தெரு மிகவும் அமைதியாக இருக்கிறது. தெரு மிகவும் அமைதியாக இருக்கிறது. The street is very quiet. The street is very quiet. So quiet அப்படின்னா அமைதியாக. ஸோ the street is very quietனா தெரு மிகவும் அமைதியாக இருக்கிறது. The street is very quietனா தெரு மிகவும் அமைதியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். தெரு மிகவும் அமைதியாக இருக்கிறதுனா the street is very quiet. ஓகே, நாங்கள் வரிசையில் நின்றோம். நாங்கள் வரிசையில் நின்றோம். நாங்கள் லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி சொல்லலாம்? நாங்கள் வரிசையில் நின்றோம். நாங்கள் வரிசையில் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் வரிசையில் நின்றுட்டு இருந்தோம். We stood in a line. We stood in a line. We stood in a line நாங்கள் வரிசையில் நின்றோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் வரிசையில் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா we stood in a line. அதுவே நாங்கள் வரிசையில் நிற்கிறோம் அப்படின்னா we stand in a line. ஸோ we stand in a line நாங்கள் வரிசையில் நிற்கிறோம்னு அர்த்தம். அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? குழந்தை என்னை பார்த்து சிரித்தது. குழந்தை என்னை பார்த்து சிரித்தது. ஸோ குழந்தை என்னை பார்த்து சிரிச்சது. எப்படி சொல்லலாம்? ஒரு குழந்தை என்னை பார்த்து சிரிச்சது எப்படி சொல்லலாம்? The baby smiled at me. The baby smiled at me. The baby smiled at me னா குழந்தை என்னை பார்த்து சிரிச்சது. அவள் விளக்கை அணைத்தாள். அவள் விளக்கை அணைத்தாள். ஸோ லைட்டை வந்து அவள் ஆஃப் பண்ணா எப்படி சொல்லலாம்? அவள் விளக்கை அணைத்தாள். அவள் லைட்டை ஆஃப் பண்ணா அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? She switched off the light. She switched off the light. She switched off the light. She switched off the light னா அவள் விளக்கை அணைச்சா அப்படின்னு அர்த்தம். ஸோ விளக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டா அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? She switched off the light. She switched off the light னா அவள் விளக்கை அணைத்தாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? நாய் மிகவும் வேகமாக ஓடியது. நாய் மிகவும் வேகமாக ஓடியது. ஸோ நாய் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுனது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? நாய் மிகவும் வேகமாக ஓடியது. The dog ran very fast. The dog ran very fast. நாய் மிகவும் வேகமாக ஓடியதுன்னா the dog ran very fast. ஸோ நாய் ரொம்ப வேகமாக ஓடிச்சு அப்படின்னு சொல்லுமா எப்படி சொல்லலாம்? The dog ran very fast. நாய் மிகவும் வேகமாக ஓடியதுன்னா the dog ran very fast. அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? நான் என் பென்சிலை கீழே போட்டுவிட்டேன். நான் என் பென்சிலை கீழே போட்டுவிட்டேன். ஸோ என்னுடைய பென்சில் வந்து கீழே விழுந்துருச்சு. நான் என்னுடைய பென்சிலை கீழே தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? நான் என் பென்சிலை கீழே போட்டுவிட்டேன். I dropped my pencil. ட்ராப்னா கீழே விழுதல். I dropped my pencilனா நான் என் பென்சிலை கீழே போட்டுவிட்டேன் அர்த்தம். ஸோ என்னுடைய பென்சில் கீழே விழுந்துருச்சுன்னு இப்போ சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? I dropped my pencil. That's it. So I dropped my pencil. I dropped my pen. I dropped my bag. So ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த வீடியோக்கான கடைசி வாக்கியத்தை பார்க்கலாமா? அவன் முகத்தை கழுவினான். அவன் முகத்தை கழுவினான். அவனுடைய முகம் ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய முகத்தை வந்து அவன் வாஷ் பண்ணான்னு சொல்கிறோம்ல, அவன் முகத்தை வாஷ் பண்ணான்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? He washed his face. He washed his face. He washed his face. அவன் முகத்தை கழுவினான். ரொம்ப சிம்பிள். He washed. ஸோ வாஷ்னா கழுவுது. ஸோ he washed his faceனா அவன் முகத்தை கழுவினான். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். He washed his faceனா அவன் முகத்தை கழுவினான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வழக்கம் போல் இந்த வீடியோக்கான உங்களுக்கான டெஸ்ட் காத்திருக்கு. இப்போ பாருங்கள்,
குழந்தை அழுகிறது. குழந்தை அழுகிறது. ஸோ குழந்தை அழுகுதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த தமிழ் வார்த்தையை எப்படி ஆங்கிலத்தில் நாம் மொழிபெயர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ குழந்தை அழுகிறது. ஸோ குழந்தை அழுகிறது அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் வாக்கியமாக அமைக்கலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.